நான் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்கிறதுனால நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம்பாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பள்ளிப்பாளைய சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ நான் மசாலா அரைக்க போகிறேன். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பல்சில் விட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பல்சில் விட்டு 1 2 அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இப்படி தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் பண்ணுறதுக்கு வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம், நான் 10 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 2 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுறேன். சோம்பு போட்டோடனே வெங்காயத்தை போட்டுறேன். மிளகா போட்டுடலாம். முதலே மிளகா போட்டிருக்கணும். நீங்கள் வெங்காயம் போட்டேன். நீங்கள் கடுகு சோம்பு போட்டதுக்கப்புறமே மிளகாயை போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வச்சு கருவேப்பிலை 1 கொத்து, நம்ம பல்சில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொரப்பாக தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். அதை அப்படியே போட்டுடலாம். நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் கூட விட்டுறலாம். நான் மஞ்சத்தூள் சிக்கனுக்கு ஊற வைக்கும் போது கொஞ்சம் தான் போட்டேன், அதனால் நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால காரம் நல்லா இருக்கும். அதுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. இன்னும் இதை போட்டுடலாம்.
வணங்கட்டும். சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நம்ம உப்பு கறி நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு சிக்கன் வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் சின்ன டம்ளரில் மட்டும் ஒரு ஸ்பூன் விட்ருக்கேன். மசாலா கோட்டிங் விட்டுன்ட்டு உப்பு மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதே போதும். நீ அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு லேஃப்டில் வச்சு தான் வேக வணக்கிறேன். செம்மையாக மணக்குது. இப்போவே நல்லா வேகிட்டு இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சே வேக வச்சிடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு இதாக இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரசாரமாக இருக்குது. நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம தேங்காயை வணக்கி எடுத்துடலாம். சிம்மிலேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எண்ணெய் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்க போட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வணக்கி அந்த சிக்கனுக்குள்ளே போட்டு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் பாருங்கள் இந்தளவுக்கு கோட்டிங்காக இருக்குது. பாருங்கள் கலர் ஆகிடுச்சு. உனி நம்ம எடுத்து அந்த இதில் போட்டுடலாம், சிக்கனுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள் சிக்கன் எந்தளவுக்கு வறுத்துருக்கேன்னு. இந்த தேங்காய் இதில் போட்டுடலாம். புதினா தலை கொஞ்சம் சுவிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி தலை முதலே போட்டு அதனால் புதினா தலை மட்டும் போடுறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடலாம். பள்ளிவாழை சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.